தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? ஆண்டவர் பேரால் வாழ்வீர்கள். ஆமென். கனவு மெய்ப்பட வேண்டும் அன்பர்களே. இந்த ஆராதனை ஆண்டவரை துதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை அன்போடு இந்த ஆசீர்வாதத்துக்கு அழைப்பு விடுக்கிறேன். கனவுகள் மெய்ப்பட வேண்டும். இறைவன் ஒரு கனவு. என்னன்னா, இந்த பூலோகத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் செழித்தோங்க வேண்டும் என்ற ஒரு கனவு. எல்லோரும் சமமாய் இருக்க வேண்டும். மனிதர்களாக நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒருவர் மதித்து மனிதர்கள் சமமாய் மதிக்கப்பட வேண்டும் என்பது இந்த இறைவனுடைய கனவு என்று ஒரு ஆசிரியர் எழுதுகிறார். அந்த கனவை கடவுள் எங்கு வைத்திருக்கிறார் என்றால், அந்த கனவை நினைவாக்குவதை, அந்த கனவு நடைமுறையில் வருவதை அவர் மனிதர்கள் கரங்களில் வைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்கள் அதை உய்த்துணராமல் போவதால் இந்த கனவு நிறைவேறாத கனவாகவே இருக்கிறது. இந்த இறைவனுடைய கனவை நோக்கியே மனிதர்களாகிய நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கனவுக்காக இருப்பாயா? அது ஒரு ஆசீர்வாதம். அதுதான் நமது வாழ்க்கை, அதுதான் நம்மளுடைய கிருபை. எனவே பிரியமான இறைவர்களை இறைவார்த்தை தருகிறேன். திருப்பாடல் 14:22 இவ்வாறு சொல்கிறது: நாம் பல வேதனைகள் வழியாக, மனிதர்களாகிய நம்ம வாழ்க்கையில வேதனைகள், கவலைகள் எல்லாம் வாழ்வினுடைய அங்கங்க. விவிலியம் திரும்ப திரும்ப அதை தான் பயிற்றுவித்துக் கொண்டே இருக்கிறது, அது கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது, அது உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். நீ பரலோகத்தில் இருக்கிறனா அங்க வேதனைகள் இருக்காது. நீயும் நானும் இந்த பூலோகத்தில் தானே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இங்கு வேதனைகள், துன்பங்கள், தோய்வுகள் வாழ்வினுடைய அங்கங்களாகவே மாறி போயிருப்பதால் பிரியமானவர்களே, இதை தாண்டி தான் அவர் அடைய வேண்டியிருக்கிறது. அதுதான் இறைவனுடைய கனவாக இருக்கிறது. நம் வாழ்வினுடைய கனவுகளும் அதில் அடங்கி இருக்கிறது. நம் தேவையான ஆசீர்வாதங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. எனவே பிரியமான இறைவர்களை, இந்த புதன்கிழமை சூசியப்ப நாளிலே ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்வோம்ப்பா. நன்றி வல்லவரே, நன்றி ஆண்டவரே. ஏதோ கனவு மெய்ப்பட எங்கள் வாழ்வில் உள்ள கனவுகளை எல்லாம் வைக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள், கனவுகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எதுவெல்லாம் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களோ அவற்றையெல்லாம் பாதத்தில் வைத்து துதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, துதித்து ஆராதிக்கிற வேலையிலே ஆண்டவருடைய வல்லமையிலே நாம் வாழ பிரியமான இறை உறவுகளை, குடும்பத்துடைய பாதுகாவலர் இப்படி சூசியப்பர் நாள் புதன்கிழமை நான் இன்னொரு ஆலயத்தில் இருக்கிறேன், சூசையப்பர் ஆலயம். எனவே நமது அப்பா சூசையப்ப நமக்காய் ஜெபித்து இறையருளை பெற்று தருகிறார். இந்த ஆண்டவருடைய கனவு மெய்ப்பட வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? இறைவார்த்தை அதை தான் சொல்லுகிறது. இன்றைக்கு நற்செய்தி, மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 1-20 வரை உள்ள இறைவார்த்தையிலே ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார்: அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் கூட்டம் அவரிடம் ஓடி வர வர, ஆண்டவர்கிட்ட தேடி வரோம் இல்லைங்களா? இந்த ஆராதனை வழியாக, திருப்பலிகள், ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக ஆண்டவரை தேடி வருகிறோம் அல்லவா? ஓடி வர வர அவர் ஒரு படகில் ஏறி, திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கரையில் இருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை கற்பித்தார். அப்படி கற்பித்த ஓமையில ஒன்றுதான் இறை வார்த்தை, இறை ராஜ்யம் என்பது. விதைப்பவர் ஓமையில ஆண்டவர் வைக்கிறார். விதையெல்லாம் எங்கிருந்து வருகிறது பாருங்களேன். இதை ஓமையாக பார்க்கிற போது, ஒரு உருவகமாக பார்க்கிற பொழுது, விதை என்பது இறைவனிடம் வருகிறது. இறைவனிடமிருந்து வருகிற ஏதாவது சரியில்லாமல் இருக்குமா? அது பயனற்றதாக இருக்குமா? அதை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறோமா? எனவே விதை என்பது இறைவன் தருகிறார். ஆனால் அந்த விதை வைக்கப்படுகிற இடம் மனிதமாக இருக்கிறது. அந்த நிலம் மனித இதயமாக இருக்கிறது. இந்த இறைவன் என்கிற இந்த விதை மனிதன் என்கிற அவன் மனதில் விதைக்கப்படுகிற பொழுது, இந்த உலகத்தில் எல்லோரும் சமம் என்ற நிலை, இந்த உலகத்தில் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற நிலை, இந்த உலகத்தில் மனிதர்களை மனிதர்களாய் மதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. பிரியமான அன்பு இறைவர்களை, இன்றைய நாளிலே காலையில் சும்மா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு காணொளி பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த காணொளி பின்புலம்னா எனக்கு என்னன்னு தெரியல. இப்போல்லாம் அவங்க போடுற ஒரு தம்ப்நெயிலோ இல்லை தலைப்படம் நம்ப முடியல, அதை வச்சா நம்ம எதையும் சொல்லிட முடியாது. ஆனால் காணொளி ஒரு ஒரு இஸ்லாமிய சகோதரன் தலையில குள்ளா அணிந்து கொண்டு, குழந்தை, சின்ன பிள்ளை, ஒரு பலூன் வச்சு கொண்டு, ஒரு குச்சியில் பலூன் விற்கிறா போல நினைக்கிறேன் தம்பி.
அதை எடுத்துட்டு வராப்புல. அதை ஒரு 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 30-40 வயதில் இருக்கிற ஒருவர் வந்து ஒரு குண்டூசியை வச்சு அந்த பலூன்லாம் உடைக்கிறார். அந்த குழந்தை அழுகிறான். உடைக்காத அழுகுறான். அவன் விற்கிறதுக்காக வச்சு எல்லா பலூன் குண்டூசி வச்சு உடைக்கிறான். அங்கே சுற்றி ஏராளமானவங்க நிற்கிறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த வீடியோ தான் ரீச் ஆகுது. அதை பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த குழந்தை அழுகுறான். அந்த குழந்தை அழ 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 அது கேள்வி கேட்டுட்டே இருக்கு. நீ அமைதியாக அந்த வீடியோ பார்க்குறிய, நீ எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருப்ப, நீங்கள் அவலங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருப்பியா என்று இந்த மனிதத்தை நம்ம ஒவ்வொருவரையும், அந்த சிறு குழந்தை, அவன் ஒரு 7-8 வயது இருக்கிற குழந்தை, ஒரு 30-40 வயது இருக்கிற ஒருவர் வந்து அவன் நிறுத்து கொண்டு இருக்கிற பலூனை உடைத்து கொண்டே இருக்கிறார். அவன் சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் மட்டும் தவறானவர்கள் இல்லை, நம்ம அதை ரீல்ஸ் மூலமாக பார்க்குறோமே, நாமும் தான். அவன் அழ அழ நான் ஜெபித்து கொண்டே ஆரம்பிச்சேன். ஆண்டவரை எதாவது செய்யுங்க ஆண்டவரை, சமம் வரட்டும் ஆண்டவர், மனிதமாய் மதிக்கப்படட்டும் ஆண்டவர், மதங்களை தாண்டி மனிதம் நிற்கட்டும், ஜாதிகளை தாண்டி இந்த மனிதம் நிற்கட்டும் ஆண்டவரே, அப்பா நீங்க தொடுங்க என்று நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அந்த குழந்தை அழ அழ அது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தான் சொன்னேன், விதை இந்த கடவுள், அது விதைக்கப்படுகிற இடம் மனிதனுடைய இதயம். அப்போ இந்த இதயம், விதையில குறை இருக்காது, ஏன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வந்தது. குறை எங்க இருக்கிறது என்றால் உன்னிடமும் என்னிடமும் இருக்கிறது, இந்த மனதில் இருக்கிறது. அப்ப இந்த மனதை ஆவி என்று, ஜெபம் என்று, தூயாவியானவர் என்ற கலப்பையை வைத்து அதை கீறி அதை உழுகிற பொழுது, அதை பதப்படுத்துகிற பொழுது அது பண்பட்ட இதயமாய் மாறுகிறது, அது பண்பட்ட நிலமாய் மாறுகிறது. எந்த இடம் பண்பட்டு இருக்கிறதோ, எந்த நிலம் பண்பட்டு இருக்கிறதோ, அந்த விதை அங்கு முளைக்கப்படுகிற பொழுது, விதைக்கப்படுகிற பொழுது அது மரமாய், அது காயாய், அது கனியாய், அது பறவைகள் வந்து தங்குகிற இடமாய், மனிதர்கள் வந்து நிழலுக்கு அமருகிற இடமாய், அது அபிஷேகமாய் மாறுகிறது. ஆண்டவர் நான் மாத்திர வா என்கிறார். எனவே இந்த கனவை நாம் நினைவாக்க இந்த ஆண்டவர்கிட்ட வருவோம். இந்த கனவில் தான் நம்ம கனவு அடங்கியிருக்கு, நம்ம தேவைகள் அடங்கியிருக்கு. ஜெபிப்போம். அப்பா நன்றி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை பண்படுத்துங்களாப்பா. இந்த அவலங்கள், சமூகத்தில் நடக்கிற அவலங்கள், தீமைகள் அனைத்திலும் அப்பா தாண்டி நிற்கிற ஆசீர்வாதத்தை தாங்க ராஜா. வல்லமில்லை எங்களை தொடுங்க ஆண்டவரே. மக்கள் ஆராதனை பங்கேற்கிற பிள்ளைகள் ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கலாம், கவலையில, வலியில, வேதனையில இருக்கலாம். ஆண்டவரே நீங்க தொடுங்க அப்பா, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வல்லமில்லை நீங்க நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே கிருபையை காணும்படியா தொடுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க தகப்பனே. எல்லாம் அல்ல இறைவன் உங்களை தொடுவார். உங்க விண்ணப்பங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்பு, கனவுகள், நீங்க கமெண்டில் அனுப்புற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் பாதத்தில் வைக்கிற அப்பா பேரில், அவர் ஜெபத்தில் வாழ்வீர்கள், அபிஷேகமா இருப்பீர்கள். புதன்கிழமை உங்கள் குடும்பத்தை சுசேப்பர் ஜெபத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ச்சியாய் வாழ்வீர்களாக. இந்த இறைவனுடைய கனவு நாம் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும், நாம் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளணும். எனவே ஆண்டவரே நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சமூகத்தில் இனிமேல் நான் இதை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. நான் அந்த கனவுக்காக அதை உடைக்கிறேன், நான் அதிலிருந்து வெளியே வருகிறேன் என்ற ஆண்டவர்கிட்ட இந்த ஆராதனை வாக்கு கொடுங்க. இந்த ஆராதனை நான் செய்கிறேன்னு சொல்லுங்க. இது அபிஷேகம், வல்லமை உங்கள் வாழ்விலே இன்றே பார்ப்பீர்கள், இன்றே நாம் காண்போம். தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்க, யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எனவே உங்கள் விண்ணப்பங்களை கமெண்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறைவன் கனவு அது வாழ்க்கையாய் மாறட்டும். டேக் கேர்.